அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2004-2005 பிஜிடிஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் அதை பற்றி பார்க்கலாம். First question. The capital of India was shifted from Calcutta to Delhi in. அதாவது இந்தியாவின் தலைநகரம் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1910, 1911, 1912, 1913. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1911. இப்போ இந்தியாவினுடைய தலைநகரம் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1911. இப்போ இதை பற்றிய ஒரு சிறு தகவல். 1911 ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி அப்போதைய பேரரசர் 5ஆம் ஜார்ஜ் அவர்களால் டெல்லி பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் தலைநகரமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. டெல்லி பல முந்தைய பேரரசுகளின் நிதி மற்றும் அரசியல் இடமாக இருந்ததாலும் புவியியல் மையத்திற்கு அருகில் இருந்ததாலும் கல்கத்தாவிலிருந்து தலைநகர் டெல்லிக்கு மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். த லைட்டஸ்ட் மெட்டல் இஸ். அதாவது மிக லேசான உலோகம் எது? லெட் அதாவது காரியம், சோடியம், அலுமினியம், லித்தியம். இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி லித்தியம். மிக லேசான உலோகம் லித்தியம். ஸோ டென்சிட்டி ஆஃப் லித்தியம், இந்த லித்தியத்தினுடைய அடர்த்தி அல்லது கன அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.534 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐஎஸ்ஓ ரெஃபர்ஸ் டு. ஐஎஸ்ஓவுடைய அப்ரிவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஆர்கனைசேஷன், இந்தியன் சோஷியல் ஆர்கனைசேஷன். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன். Next question. The Constitution of India came into force on. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு கேட்குறாங்க. ஆகஸ்ட் 15, 1947, ஜனவரி 26, 1947, January 26, 1950, August 15, 1950. அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் நம்முடைய குடியரசு நாள். இப்போ இதுக்கான விடை ஆப்ஷன் சி ஜனவரி 26, 1950. இந்த நாளில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அடாப்டர்னு கொடுப்பாங்க.
ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949. Next question. Who among the following Mughal emperor was the first to allow the British to trade with India? எந்த முகலாய பேரரசர் பிரிட்டிஷ்காரங்களை இந்தியாவுடன் வாணிகம் செய்வதற்கு அனுமதித்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜஹாங்கீர், அக்பர், ஷாஜகான், அவுரங்கசீப். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜஹாங்கீர். Next question. The Indian who has won an Olympic silver medal in 2004 is. 2004 ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஷின் இப்போ 2004-05 கேட்ட கொஷின்ங்கிறதால அப்போதே நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். தன்ராஜ் பிள்ளை, ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர், அஞ்சு பாபி ஜார்ஜ், திலீப் டிர்கே. ஸோ இதற்கான ஆன்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர், ஆப்ஷன் பி. அவர் துப்பாக்கி சுடுதலில் வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்கிறார் 2004 ஒலிம்பிக் போட்டியில். இப்போ கரண்டில் இந்தியா ஒலிம்பிக் போட்டியில் எத்தனை பதக்கங்கள் வாங்கியிருக்கு, யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இப்போ பார்க்கலாம். இப்போ 2021 ஒலிம்பிக்கு அது எங்கே நடைபெற்றதுன்னா ஜப்பானில் டோக்கியோங்கிற இடத்துல நடைபெற்றது. இந்த ஒலிம்பிக்கில் இந்தியா டோட்டலாக 7 மெடல் வாங்கியிருக்கு. 1 கோல்டு, 2 சில்வரு, 4 பிரான்ஸ். அந்த 1 கோல்டு யார் வாங்கியிருக்காங்க, ஒரு தங்கப்பதக்கம் வாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா, ஜாவ்லின் த்ரூ, அதாவது ஈட்டி எறிதல் போட்டிக்காக நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவர் 2021 ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பாக தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறார். இந்த கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில்வர் மெடல் 2 பேர் வாங்கியிருக்கிறாங்க. ரவிக்குமார் தாயா, ரெஸ்லிங் 57 கிலோ. அடுத்தது மீராபாய் சானு, வெயிட் லிஃப்டிங் 49 கிலோ உமன் பிரிவில். அடுத்து பிரான்ஸ் 4 பேர் வாங்கியிருக்காங்க. பிவி சிந்து உமன்ஸ் சிங்கிள்ஸ் பேட்மிண்டனில் வாங்கியிருக்காங்க. லாவ்லிங்கா பார்கோஹின் அப்படிங்கிறவங்க உமன்ஸ் வெல்டர் வெயிட் பாக்ஸிங் அதுக்காக வாங்கியிருக்காங்க. அடுத்தது இந்தியன் ஹாக்கி டீம், ஹாக்கிக்காக ஹாக்கி டீம் வாங்கியிருக்கு. அடுத்தது பாஜ்ராங் புனியா அப்படிங்கிறவங்க ரெஸ்லிங்கில், அது 65 கிலோவில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவலை கூடுதலாக தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் 0 hour இன் பார்லிமெண்ட்? பூஜ்ய நேரம் என்றால் என்ன? பாராளுமன்றத்தில் பூஜ்ய நேரம் என்றால் என்ன? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். வென் மணி பில் இஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் லோக்சபா, பண மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தும் போதா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த ஆப்ஷன், இன்டர்வல் பிட்வீன் மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷன், காலை மற்றும் மாலையில் இருக்கக்கூடிய இடைவேளையில் இருக்கக்கூடிய நேரமா 0 hourங்கிறதுன்னு கேட்குறாங்க.
when proposal of opposition are considered. எதிர்ப்பின் முன்மொழிவு பரிசீலனை செய்யும் போதா அப்படின்னு கேட்குறாங்க. when matters of utmost importance are raised. முக்கிய பிரச்சனைகள் எழுப்பப்படும் போது தான். அப்போ 0 hour அப்படிங்கிறது என்ன? அப்போ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, when matters of almost importance are raised. இப்போ பூஜ்ய நேரம் அதை பற்றிய ஒரு சிறு தகவல். 0 hourனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி நேரத்தை தொடர்ந்து வரும் நேரம் 0 hour எனப்படும். இது நண்பகல் 12 மணிக்கு தொடங்குகிறது. உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு முன்னறிவிப்புடன் இந்த நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை எழுப்பலாம். இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா 30 நிமிடங்கள் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின், பிளேக் இஸ் கேஷ்டு பை. பிளேக் நோய் எதனால் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ரேட் எலி, லைஸ், பெயின், அடுத்து ஃப்ளீ ஒட்டுண்ணிகள், மஸ்கிட்டோ கொசுக்கள். இப்போ பிளேக் எதனால் வருகிறதுனா ரேட்டால் வருது. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரேட். நெக்ஸ்ட் கொஷின், a fuse wire is characterized by high resistance and high melting point. அதாவது உயர் மின்தடை, உயர் உருகுநிலை. அடுத்து லோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட். குறைந்த மின்தடை, உயர் உருகுநிலை. நெக்ஸ்ட் ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட், உயர் மின்தடை, குறைந்த உருகுநிலை. நெக்ஸ்ட் லோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட், குறைந்த மின்தடை, குறைந்த உருகுநிலை. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட். அப்போ a fuse wire is characterized by high resistance and low melting point. அதாவது உயர் மின்தடை, குறைந்த உருகுநிலை. நெக்ஸ்ட் கொஷின், the author of the book As I See. As I See என்ற புத்தகத்தோடைய ஆத்தர் யார் எழுதுனதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அடல் பிகாரி வாஜ்பாய், குஷ்வந்த் சிங், கிரண் பேடி, ஷீலா தீட்சித். இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கிரண் பேடி. இப்போ ஆஸ் ஐ சி என்ற புத்தகத்தினுடைய ஆத்தர், அந்த புத்தகத்தை எழுதியவர் கிரண் பேடி. நெக்ஸ்ட் கொஷின், which of the following articles of the Constitution of India provides the profession for English to continue for a period of 15 years? Article 343 Article 45 Article 49 Article 351 கேட்குறாங்க. Article 343 தான் இந்தியா லாங்குவேஜஸ் பற்றி சொல்லுது. ஸோ அப்போ இதுக்கான ஆப்ஷன் ஏ, த ஆன்சர் இஸ் ஆர்டிக்கல் 343.